அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி கவிஞர் வரிகள். இந்திய திருநாட்டில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இறுதி வரை உறுதியாய் இருந்தவர்களை பற்றி நினைவு கூர்வோம். தமிழ்நாட்டிலும் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் மற்றும் பல நல்லவர்களும் இறுதி வரை உறுதியுடன் இருந்தவர்கள். அவர்களில் சிலரை பற்றி நினைவில் கொள்வோம். பீஷ்மர் மகாபாரதத்தில் வரும் ஒரு பாத்திரம். தூய்மையான கங்கை நதி. அன்னை. தந்தையோ சந்தனு மன்னன். காலச் சூழலால் கங்கை சந்தனு மன்னனை விட்டு பிரிகிறாள். சில காலம் செல்கிறது. சந்தனு சத்தியவதி என்ற பெண்ணை விரும்ப, சத்தியவதியின் தந்தையோ சம்மதிக்க மறுக்க சந்தனு வருத்தத்துடன் இருக்கிறான். தந்தையின் வருத்தம் தீர பீஷ்மர் சத்தியவதியின் தந்தையை சந்திக்க, அவள் தந்தை, உன் தந்தைக்கு என் மகளை தர வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. சத்தியவதிக்கு பிறக்கும் மகன்தான் அரியணை ஏற வேண்டும். இதை கேட்ட தேவ விரதன் என்ற பீஷ்மர் தந்தையின் மகிழ்ச்சிக்காக தான் அரசாளப் போவதில்லை, மேலும் திருமணமும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி சபதமேற்கிறார். அதில் இறுதி வரை உறுதியாக நின்றார். ஆனால் கடவுள் போட்ட கணக்கு தெரிவதில்லை நமக்கு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. கவிஞர் வரிகள். சத்தியவதியின் தந்தை போட்ட கணக்கு. அவர்கள் பேரன் இருவரும் அற்ப ஆயுளில் இறந்துபட காலத்தின் மாற்றம். சத்தியவதியே பீஷ்மரிடம் போய் தனது விதவை மருமகள்களை கருத்தரிக்க செய்ய வேண்டுமென கெஞ்சுகிறார். எந்த பீஷ்மரை அவர் திருமணம் செய்தால் அவர் மகன் அரசாட்சி உரிமை கேட்பான் என்று அவள் தந்தை கூறினாரோ அதே பீஷ்மரை வேண்டுகிறாள். ஆனால் பீஷ்மரோ தான் செய்துள்ள சபதத்தையும் பிரம்மச்சரியத்தையும் காரணம் காட்டி மறுத்து விடுகிறார். இறுதி வரை உறுதியாக நிற்கிறார். ஒவ்வொரு நொடியும் மனம் மாறுகிறது. மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறம் மாறும். வைரமுத்து வரிகள். ஆனால் 14 ஆண்டுகளும் மனம் மாறாமல் இருந்தவன் பரதன். இந்த பரதனின் தூய்மையான அமைதியான அன்பை ஞானசம்பந்தன் அவர்கள் தம்பியர் இருவர் என்ற நூலில் கூறியுள்ளார். ஒருமுறை போரில் தேரை ஓட்டும் சாரதியாக தசரதனுக்கு கைகேயி இருக்கிறார். போரின் போது தேரின் அச்சோ முறிந்து விடுகிறது. போரும் தடைபடக்கூடாது, வெற்றியும் பெற வேண்டும். அதனால் தன்னுடைய ஒரு விரலையே அச்சாணியாக்கினாள் அந்த வீரமங்கை. துர்வாசர் கொடுத்த சாபத்தினால் ஒரு விரல் மட்டும் இரும்பாகி விடுகிறது. போரில் ஜெயித்த பிறகு தசரதன் வரம் தர, பிறகு தேவைப்படும் போது வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டாள். கைகேயின் தந்தை அஸ்வதி தன் மகள் பட்டத்து ராணியாக வேண்டும், அவள் வயிற்றில் உதிக்கும் மகன் நாடாள வேண்டும் என்று கனவு இருந்தது. கனவு அது யார் வேண்டுமானாலும் காண முடியுமா? கனவு கூட வந்தால்தானே. அவன் பகல் கனவு கண்டான். கௌசல்யா மூத்த ராணி, அவள்தானே பட்டத்து ராணி. தசரதன் ஆனாலும் வாக்கு கொடுத்தான் நாடாள வைப்பதாக. அந்த வரமே அவனுடைய உயிருக்கு உலை வைக்கப் போவது தெரியாமல் அங்கே மகாபாரதத்தில் சத்தியவதியின் தந்தையும் ஆசைப்பட்டான் தன் பேரன் அரசாள. ஆனால் அற்ப ஆயுளில் 2 பேரன்களும் இறந்துவிட இங்கே பரதன் உயிருடன் இருந்தான். ஆனால் நாடாளவில்லை. மனிதன் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. கவிஞர் வரிகள். தசரதன் வாக்கு கொடுக்கும்போது தசரதனுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. சில ஆண்டுகள் செல்ல 3 மனைவிகள் மூலம் 4 அருமையான அன்பான பண்பான 4 குழந்தைகள் பிறக்கிறார்கள். இன்று வரை மக்கள் மனங்களில் உயர்ந்தவர்களாக வாழ்கின்றனர். 4 குழந்தைகளும் வளர்கிறார்கள். அண்ணன் தம்பி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வளர்ந்த பின்னர் ராமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு. முதல் நாள் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற போதும், மறுநாள் 14 வருடங்கள் காட்டிற்கு போ என்ற போதும் ராமனின் முகம் அன்று அளந்த செந்தாமரை மலர் போல இருந்ததாம். பரதனோ தாத்தா வீடு சென்றிருந்தவன் நாடு திரும்பினான். செய்தி கேட்டான். ராமரை தேடிச் சென்றான். குகன் முதலில் பரதனை இங்கும் வந்துவிட்டானே என சந்தேகப்படுகிறான். பிறகு குகன் வாயால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியின் அம்மா என்கிறான். ராமர் தன் தம்பியை அரசாள சொல்ல அயோத்தி நகரத்தை மறுத்து ராமனின் காலணியை எடுத்து வந்து அதை அரசனின் சின்னங்களாக கருதி நந்தி கிராமத்தில் ஆட்சி நடத்த இதை பரதனாட்சி என்றும் சொல்வார்கள். சிறந்த நீதிமான், நியாயமாக நடப்பவன். 14 ஆண்டுகள் முடிந்தவுடன் நீங்கள் வந்துவிட வேண்டும், இல்லையெனில் நான் தீக்குளித்து விடுவேன் என்கிறான் அந்த அன்பும் தியாகமும் நிறைந்த அன்பு தம்பி.
கூடவே சென்று ராமனுக்கு பணிபுரிந்த லட்சுமணன் அன்பிற்கு ஈடாவது தம்பி பரதனின் அன்பு. ராவண வதம் முடிந்தது. சீதை, லட்சுமணன், வானர ராசச படைகளுடன் ராமர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ முனியின் அழைப்பை ஏற்று இரவு அங்கு தங்கினார். விடிந்தால் 14 வருடங்கள் முடிந்த நிலையில் பரதன் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற அனுமன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டான். நந்தி கிராமம் வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காப்பாற்றினான். தான் வரவில்லை என்றால் தம்பி இப்படி செய்து விடுவான் என்று ராமருக்கு பலவித நிகழ்விற்கு பிறகும் நினைவில் உள்ளது. பரதனுக்கும் 14 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே உன்னத நிலை. இதைத்தான் கவிஞரும் ராஜபாட் ரங்கதுரை படத்தில் பாடல் வரிகளில் ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே என்று கூறுகிறார். எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வரிகளை பொருத்தமாக எழுதுவதில் கவிஞர்தான். மறுபடியும் படத்தில் வாலி, மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், ஆனால் பரதனின் மனம் மாறவில்லை. இதேபோல் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு அனைவரும் அறிந்ததே. அத்தகைய நட்பிற்கு ஈடாக அவைப்புலவர் பொத்தியாரின் நட்பும் இருந்தது. கோப்பெருஞ்சோழன் வடக்கிலிருந்து உயிர் நீத்த போது அவரது நண்பரான புலவர் பிசிராந்தையார் தன்னையும் அவருடன் சேர்த்து வடக்கிருந்து உயிர் நீத்தார். பிசிராந்தையாரின் உன்னத நட்பை கண்டு நெகிழ்ந்த பொத்தியார் அதை தம் புறநானூற்று பாடல்களில் பதிவு செய்கிறார். கோப்பெருஞ்சோழன் பொத்தியாரை பார்க்கிறார். அவரும் இனிய நண்பர். அவரை எப்படி ஊருக்கு அனுப்புவது? நான் வடக்கு இருக்கிறேன் என்று சொன்னவுடன் பொத்தியாரும் வடக்கிற்கு அமர்ந்து விட்டார். ஆனால் சோழன் மனம் இதற்கு ஒப்புமா? உனக்கு ஒரு புதல்வன் பிறந்த பின் வா என்று சொல்லிவிட்டார். இப்படி சொல்லிவிட்டாரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்புகிறார், கதறுகிறார். 5 பாடல்கள் புறநானூற்றில் இவர் பாடியவை. கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிற்க துணிந்த பிசிராந்தையாரின் செயல் நினைக்கும் போது வியப்பாக உள்ளது. பொத்தியார் பாடிய பாடல் நினைக்கும் காலை மறுக்கை உடைத்தே. தன் அரசுகோள் ஆட்சி இயங்காத தேசத்தில் வாழும் ஒருவனின் நெஞ்சில் இடம்பெற்றுள்ள சான்றோன் ஒருவனை இழந்துள்ள இந்த உலகம் இனி என்ன ஆகுமோ? இரக்கம் கொண்டு வருந்தத்தக்கதாக உள்ளது. புறநானூற்று பாடல் 220. பெருஞ்சோறு பாடல் தனக்கு சோறூட்டி தானதற்கு சோறூட்டியும் காத்து வந்த ஆண் யானையை இழந்த பாகன் அது இல்லாமல் பாழ்பட்டு கிடக்கும் அதன் கட்டுத்தறியை பார்க்கும்போது அழுவது போல நண்பன் கோப்பெருஞ்சோழன் இல்லாத மன்றத்தை பார்க்கும்போது கலங்குகிறேன். அழுகையாக வருகிறது. தேர்வன் கிள்ளி என போற்றப்பட்டுள்ளான் சோழன். பரிசு பொருட்களை வண்டியாக தருபவன் என்பது பொருள். புகழை விரும்புவனே, மகன் பிறந்தபின் வா என்று சொன்னாயே, நீ என்னை நினைக்காமல் இருக்க மாட்டாய். நானும் உன்னுடன் வருகிறேன். நான் வடக்கிருக்க வேண்டிய இடம் யாது? ஒதுக்கி தருக. ஒருவனை விட்டு பிரியாத அவன் நிழலைக் காட்டிலும் இணக்கமாக கணவனுடன் இருப்பவளாம் பொத்தியாரின் மனைவி. தீயிட்டு திரவ நிலையில் இருக்கும் பொன் போன்றதாம் அவள் மேனி. பலருக்கு நிழலாகி நண்பனின் உடலையும் உயிரையும் விரும்பி தனக்கு உரிமையாக்கிக் கொள்வது தொல்நட்பு. திருவள்ளுவர் இந்த நட்பினை பழமை என்று குறிப்பிடுகிறார். இத்தகைய நட்பு கொண்ட என் தோழன் சோழன் நடுகள் ஆன பின்னரும் விலகி எனக்கு இடம் கொடுத்தான். அவன் பலருக்கு வாழ்க்கை நிழல் தந்து வாழ்ந்தவன், உலகம் புகழ வாழ்ந்தவன். இந்த பெருவாழ்வை தொடர்ந்து நடத்த முடியாமல் வடக்கிருந்து கல்லானான். மகன் பிறந்ததும் வா என்றான் சோழன். அவருக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான். சோழன், பிசிராந்தையார் மற்றும் உடன் வடக்கிருந்தவர்கள் இறந்துவிட்டனர். இப்போது சோழனும் இல்லை. ஆனால் பொத்தியார் இறுதி வரை உறுதியாக நின்றார். வாழை பாடல் வரிகள். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். ஆனால் இங்கே புதல்வன் பிறந்த பின் சோழனும் இறந்துவிட்டானே என நினைக்காமல் நடுகல்லிடம் வந்தார். அங்கே அவருக்கென்று ஓரிடம், கல்லாகியும் காப்பவன் என்று பாராட்டிவிட்டு அங்கு அமர்ந்து அவனைப் போலவே வடக்கிருந்து உயிர் நீத்தார். அரசன் மறைந்துவிட்ட போதிலும் தான் கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்து உயிர் நீத்தார். சோழனுக்கும் பொத்தியாருக்கும் அத்தகைய உயிர் நட்பு இருந்தது. பிசிராந்தையார் சோழன் நட்பு போல் இதுவும் உயரிய நட்புதான். இறுதி வரை உறுதியாக நின்றவர்களில் அரிச்சந்திரனும் சந்திரமதியும். என்ன ஆனாலும் சரி, உண்மை பேசுபவரை விடுவதில்லை என்று உறுதியோடு இருக்கிறான் அரிச்சந்திரன். அவனுக்கு உறுதுணையாக அவன் மனைவி சந்திரமதி. நாட்டை இழந்தான், சொத்து சுகங்களை இழந்தான், மனைவியையும் மகனையும் விற்றான். பாம்பு கடித்து மகன் லோகிதாசன் இறக்கிறான். அரிச்சந்திரன் சுடுகாட்டில் வேலை செய்ய அங்கு குழந்தையுடன் செல்கிறாள் சந்திரமதி.
அங்கு கால் பணம் முழத்துண்டு, எல்லோரிடமும் வாங்க வேண்டும். அந்நிலையிலும் அதை மீறாமல் மனைவியிடம் சொல்ல, அவள்தான் வேலை செய்யும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல, வழியில் தசரதன் மகன் இறந்து கிடக்க வருத்தத்தில் அவள் வேலை செய்யும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல, வழியில் அரசனின் மகன் இறந்து கிடக்க வருத்தத்தில் இருக்கும் சந்திரமதி அக்குழந்தையை கையில் எடுக்க, அவள் மேல் கொலைப்பழி விழ, கொலைக்களத்திற்கு கொண்டு போக அவளை சிரச்சேதம் செய்யும் பொறுப்பும் அரிச்சந்திரனிடம் கொடுக்கப்பட்டது. விஸ்வாமித்திரர் வருகிறார். அரிச்சந்திரா, ஒரே ஒரு பொய் சொல். நீ எனக்கு அரசை தரவில்லை என்ற ஒரே ஒரு பொய். நீ இழந்த அத்தனையும் உனக்கு திருப்பித் தருகிறேன் என்கிறார். ஆனால் இருவரும் ஒப்பவில்லை. பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் என்ற பாடலில் எம் அரசை இழந்தோம், எங்களின் பிள்ளையை இழந்தோம், சொத்து சுகங்களை இழந்தோம். இனி எங்களுக்கு என்று இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது நல்ல கதி அல்லது சொர்க்கம். அதை இழந்தாலும் பரவாயில்லை. சொன்ன சொல் மாறமாட்டோம். இதை கேட்ட முனிவன் மதியிழந்து சொல் இல்லாமல் மறைந்தான். இதை மதி இழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். இறுதி வரை உறுதியாக இருந்து பின்பு முன்பு போல் எல்லாம் கிடைக்க நாடு திரும்பி நல்லாட்சி செய்தான். அசோகர், பிந்துசாரரின் மகன் அசோகன் தனது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் ஏற்பட்ட பெரும் உயிர் இழப்புகளையும் மக்களின் துயரங்களையும் கண்டு மனம் வருந்தினார். ஆனால் போரில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ஒரு மன்னன் இனி போரே செய்வது இல்லை என்று இறுதி வரை உறுதியாக இருந்தார். பிறகு அறப்பணிகள் செய்தார். இவரின் அசோகத்தூண் மற்றும் அசோக சக்கரம் இந்திய தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ளன. சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த அரசியல் தத்துவ ஞானி மற்றும் பொருளாதார நிபுணர். இவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் மற்றும் சாணக்கிய நீதி ஆகியவை இன்றும் உலகெங்கிலும் உள்ள அரசியல் மற்றும் மேலாண்மை பள்ளிகளால் போற்றப்படுகின்றன. ஒருமுறை நந்தவம்ச மன்னன் தனநந்தன் இவரை அவமதித்து சபையிலிருந்து வெளியேற்ற, அப்போது அந்த பேரரசை அழிப்பதாக சபதம் செய்தார். அதில் உறுதியாக கடைசி வரை இருந்தார். சந்திரகுப்தன் என்ற சிறுவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு போர்க்கலை தந்திரங்கள் மற்றும் ராஜதந்திரங்களை கற்றுக் கொடுத்து நந்தனை வீழ்த்தி மௌரிய பேரரசு உருவாக உதவினார். எந்த சபையில் அவமானப்பட்டாரோ அதே அரசவையில் சந்திரகுப்த மௌரியர் மற்றும் அவரது மகன் பிந்துசாரர் ஆகியோரின் அரசவையில் முதன்மை அமைச்சர், சிறந்த ராஜதந்திரி, இறுதி வரை உறுதியாக இருந்து நந்தவம்சத்தை அழித்து சந்திரகுப்த மௌரியரை அரசனாக்கினார். ஒரு புதிய வம்சம் தோன்றியது. காந்தியடிகள் உலக வரலாறு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்திய ஒரே ஒருவர். சிறுவயதில் அரிச்சந்திரன் நாடகம் பார்த்தார். அது அவரது உள்ளத்தில் ஆழமாக பதிய வாழ்நாள் முழுவதும் உண்மை. தொடக்கப்பள்ளியிலும் சோதனை அதிகாரி வந்தபோது ஒரு வார்த்தை தப்பாக எழுத, பக்கத்து மாணவனை பார்த்து எழுத ஆசிரியரே கூறும்போதும் செய்ய மறுத்த நேர்மை. பட்டம் பெற இங்கிலாந்து செல்ல விரும்ப அவரது தாயார் அஞ்ச மது மாது மாமிசம் 3ஐயும் தொடமாட்டேன் என்று கூறி அதன்படி அங்கு வாழ்ந்து திரும்பினார் காந்தி. 1921ஆம் ஆண்டு மதுரைக்கு வருகை தந்த காந்தி அங்குள்ள உழவர்களும் ஏழை மக்களும் போதிய ஆடைகளின்றி அரையாடை அணிந்திருந்ததைக் கண்டு தானும் அதுபோல் வாழ்ந்தார். 1931இல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகும்போதும் எப்போதும் போல் முழங்கால் வரை மட்டுமே ஆடை அணிந்தார். இறுதி வரை அகிம்சை, வாய்மை, எளிமை ஆகியவை மாறாமல் உறுதியுடன் இருந்தார். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வந்த முத்தநாதன் பொய்த்தவ வேடம் பூண்டான். அவன் வெளித்தோற்றம் மெய்த்தவன் போல் இருந்தது. அவன் கொண்டது அப்படி. ஆனால் மெய்ப்பொருள் நம்பினார். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் என்ற குரலுக்கு முத்தநாதனும், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற குரலுக்கு மெய்ப்பொருளும் எடுத்துக்காட்டு. தத்தனை பார்த்து, தத்தா நமர், அவனை ஒன்றும் செய்யாதே, ஊரின் எல்லையில் விட்டு வா. அவன் விட்டு வந்ததை தெரிவிக்கும் வரை உயிருடன் இருந்தார். சேக்கிழார் அன்பின் வடிவம். முத்தநாதன் கொன்றான் என்ற வார்த்தையை கூறாமல் தான் நினைத்த அப்பரிசே செய்ய என்கிறார். கவிஞரும் ஒரு திரைப்பட பாடலில் தங்கை இறந்து விடுகிறாள். இறுதி பயணம். அதை பல்லக்கில் 2 வகை ஒன்றில் ஏறி கொண்டாள் என்று கூறுகிறார்.
நன்றி, வணக்கம்.